Hi friends, welcome to our channel. அற்புத சமையல் எல்லாருக்கும் வணக்கம் friends. நான் அழகுப்பிரியா பாலாஜி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கிளி பரோட்டா. இந்த கிளி பரோட்டா எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளி பரோட்டாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பரோட்டாவோட லிங்க்கும் சிக்கன் சால்னாவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் பரோட்டா எப்படி செய்கிறதுன்றதை. பாருங்கள், லாஸ்ட் டைம் வீடியோவில் வந்து நான் பரோட்டா பண்ணும்போது இந்த மாதிரி மாவு மிச்சம் இருந்ததை நான் ஃப்ரோசன் பண்ணியிருந்தேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், நான் 5 நாள் கழித்து தான் இதை எடுத்தேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கலர் மாறாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரீசர்லேருந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு இந்த மாவு தேய்ச்சி நீங்கள் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு தோசைக்கல்லில் போட்டு நீங்கள் பரோட்டா சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆவி கட்டிக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆவி வரணும். அதுக்கப்புறமா ஒரு வாழை எடுத்து இந்த மாதிரி வாட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது உள்ள எண்ணெயை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சுட்டு வச்சுருக்க பரோட்டாவில் அடுக்கி சால்னா சேர்க்கணும். பாருங்கள் எப்படி லேயராக வந்திருக்குன்னு, கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே தான் இருக்குது அதே பரோட்டா. ஃப்ரோசன் பண்ணதுக்கு இதுக்கும் எந்த வித்தியாசமும் தெரியல. பாருங்கள், ஒரு பரோட்டா வச்சாச்சு. அது மேலே இந்த மாதிரி சால்னா ஊற்றி நல்லா பரோட்டா நனையும்படி தேய்ச்சி விட்டுடலாம். அதுக்கு மேலே இன்னொரு பரோட்டாவை வச்சுட்டு அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சால்னா ஊற்றி மறுபடியும் தேய்ச்சி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா இன்னொரு பரோட்டாவை வச்சுட்டு அது மேலே கறித்துண்டுகளோட சிக்கன் சால்னா சேர்த்துக்கலாம். நீங்கள் இடையிடையில சிக்கன் பீஸ் வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆம்லேட் வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். ஸோ நான் சிக்கன் மட்டும்தான் எனக்கு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பரோட்டா நனையும்படி இன்னும் கொஞ்சம் சால்னா ஊற்றிட்டு இதை நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதை நல்லா அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் மேலே இதை வச்சு அந்த அலுமினியம் ஃபாயிலையும் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். கடையில் பார்சல் கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதை மடிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு நம்ம ஆவி கட்டிக்கிறணும். ஏன் இந்த அலுமினியம் ஃபாயிலை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம இந்த வாழை இலையை வந்து அந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே வைக்கும்போது அது வந்து கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான். ஸோ அது கிழிஞ்சிடுச்சுன்னா வந்து சால்னாலாம் கீழே இறங்கிடும், அது வேஸ்ட்டாக போயிடும். இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு. வெந்தோடனே இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், ஆவியில் வந்து நல்ல வாழையில் வந்து வெந்துடுச்சு பாருங்கள். இந்த பரோட்டாவை பார்த்துடலாம். வாவ், செம்ம, ஆஹா, அற்புதமாக வந்து நம்ம கிளி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல சால்னால பரோட்டா ஊறி அது நல்ல ஆவியிலே நல்லா வெந்திருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல கமெண்ட் கேட்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கிளி பரோட்டா செஞ்சுருக்காங்க. அதை சிக்கன் கிரேவியோடு சாப்பிட்டு பார்த்து என்னோட கமெண்ட் நான் சொல்ல போகிறேன். பாருங்க, கிரேவியோட சூப்பராக ஊறி இருக்கு. வாழை இலை வாசனையோட இந்த சிக்கன் கிளி பரோட்டா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குது. இந்த சிக்கன் கிரேவியோட நீங்கள் கிளி பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஆஹா அற்புத சமையல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அற்புதமான கிளி பரோட்டா சால்னா, சிக்கன் சால்னாவோட செம்மையாக சாப்பிட்டு பார்த்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் அழகுப்பிரியா பாலாஜி.